மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு தோல்வி. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என அமித்ஷா கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்படாது என பாஜகவுக்கு பழனிசாமி பதிலளித்துவிட்டார். கூட்டணியில் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இல்லை என திருமாவளவன் விமர்சனம். கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புமணி ராமதாஸ் திடீரென டெல்லி சென்றுள்ளதால் பாமகவில் உச்சகட்ட பரபரப்பு. கட்சியில் தனக்கே அதிகாரம் உள்ளதாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க திட்டம் என தகவல். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். நம்பிக்கையுடன் உற்சாகமாக வகுப்புகளுக்கு சென்ற மாணவ மாணவிகள். இந்திய ரயில்வேயில் மேலும் ஒரு புதிய மாற்றம். ரயில்கள் புறப்படும் 8 மணி நேரத்திற்கு முன்பே இறுதி முன்பதிவு பட்டியல். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை வலுப்படுத்தப் போகிறோம். தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்க கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராரும் எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி. திருப்பூரில் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் 3 பேர் கைது. பெண்ணின் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை கைது செய்து விசாரணை. மேட்டூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றம். அணைக்கு நீர்வரத்து 68,000 58,000 கன அடியாக சரிவு. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 43,000 கன அடியாக சரிவு. ஒகேனக்கலில் குளிக்க 6வது நாளாக தடை நீட்டிப்பு. கேரளாவில் பள்ளிகளில் ஜூம்பா நடன வகுப்புகள் தொடரும். சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாநில அரசு உறுதி. யுக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதல். F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் புகார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.